நல்லா வைக்கிறாப்பா. வடிவா வைக்கிறா பாய். அது பென்சிலால வரைஞ்சிக்காங்களா? ஒரு சந்தேகம் தான் ஒரு பொம்பளை பிள்ளை கிஃப்ட் அடிக்கிற நமக்கு. கிஃப்ட் கிடைச்சிருக்கேன் என்னைக்கு தான் கிஃப்ட் கிடைக்கும். ஒரு பொம்பளை பிள்ளோட இந்த கிஃப்ட் அனுப்பிக்காங்க. ஓ சீரியஸா 200 சப்ஸ்கிரைப் இந்த பாருங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். விளையாடல இருந்தீங்க இல்லை இலங்கையில இருந்தீங்க? இலங்கையில இருந்து. நன்றி நன்றி நன்றி. இதை அனுப்பிய தயாருங்க. சரி இவ்வளவுதான் சொட்டு மருந்து. என்னது கேக் ஓட்ட தெரியுமோ? என்னதுக்கு இந்த ஒரு கேக் வெட்டுறதுக்கு எத்தனை பேர் ஏங்கி கொண்டிருப்பாங்க உண்மையில யூடியூபர்னு? மனுஷன் என்னண்டா உனக்கு 2 லட்சம் கே வந்துதுரா, 2000 கே வந்துதுரா. இன்னொரு சந்தோஷமான செய்தியா, அதாவது அனுஷனை நேசிக்கக்கூடிய ஒரு ஆள் வந்திருக்காங்க இங்க. கண்ண போடு. நான் 10 எண்ணு வாங்கலாம். ஓகே கண்ண போடு. எப்படி கண்ண முடிச்சாங்க? ஓகே பாத்து கண்ண தர. கையில பாம்பு கொடுத்து நன்றி 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 பாய். ஜெயிச்சுதான் மாறா, ஜெயிச்சுதான் ஐயால வந்து பார்க்கணும் என்ன இன்றைக்கு எங்கட விருந்தானே சரியோ. தேங்க்யூ. ஓகே வெல்கம். அதிகமான சமையல் சாப்பாடு சமையல் சொன்னது போல அந்த மாதிரி நாரி உயிரினமா பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த யூடியூப் சேனல் வளர்றதுக்கு காணும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணி நன்றி எல்லாருக்கும் நன்றி. டீம் வேலை செய்ய எல்லாருக்கும் நன்றி. வா 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 அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்த்துறேன் ஒருத்தர் ஒரு காலம் வாங்கி வாழ்த்துறேன். ஆரம்பத்தில் வந்து நான் வீடியோ போட்டேன். ஆர்ஆர் வந்து பின்னால் உழைச்சுன்னு சொல்லிட்டு திவானு அடுத்த பிறவில என்ன உழைச்சாங்களா காலையில் இந்த 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து சும்மா வரல. என்ன அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளோ அடிபட்டிருப்போம், எவ்வளோ அவமானப்பட்டிருப்போம், துக்கப்பட்டிருக்கோம், வேதனைப்பட்டு போவோம் எங்களுக்கு தான் தெரியும். என்ன எவ்வளோ பாடம் திருந்தலே நானே சோக்கான தெரியும். பிரியாணி சாப்பாடுக்கு சொதி வச்சிருக்கேன் பார்க்க வேண்டாம். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நான் அனுஷான். நான் மிது. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் சுரவணிகாடு யூட்டு எங்களோட வீட்டில் இருந்தால் இப்போ பேசி கொண்டிருக்கோம். அதாவது நேற்றைய தினம் பார்த்துருப்பீங்க, சொல்லியிருப்போம் எங்களுடைய யூடியூப் சேனல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 லட்சம் உறவுகளை சேர்த்து 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கேனே. அப்போ நேற்றைய தினம் வந்து சொல்லியிருப்போம். அப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் அதுக்கு சின்னதாக ஒரு கொண்டாட்டம். என்ன மகிழ்ச்சியான தருணங்கள் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நாளும் வராது. என்ன வருடத்துக்கு 1 தடவை 2 தடவை மாதத்துக்கு 1 தடவை நான் வருவேனே. அப்படி வரக்கூடிய அந்த மகிழ்ச்சியான தருணங்களை வந்து அந்த நிமிஷத்துலேயே அதை வந்து அனுபவிச்சுட்டு போயிடணும். அப்போ அந்த வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் அனுஷன் யூடியூப் சேனல் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்காக பார்த்தீங்கன்னா வந்துட்டு சின்னதாக ஒரு கேக் அதோடு சேர்த்து ஒரு விருந்து. என்ன அதாவது சமையல் விருந்து ரதியம்மாவின் கையால். இன்றைக்கு நீங்கள் ரதியம்மாவோட சேனலில் பார்க்கல. என்ன அவங்கள்ட்ட நாங்கள் பொறுப்பு கொடுத்திக்கோம் சரியா. சமையல்லாம் வந்து அவங்ககிட்ட பொறுப்பு கொடுத்துனாங்க. பிரியாணிக்கு நாங்கள் பொறுப்பு கொடுத்துனாங்க. அது என்ன மாதிரி வந்திருக்கோம்ட்டு சாப்பிடுப்பா தெரியும். என்ன நல்லா வந்துருந்தானே பிரியாணி சோறு வந்தீங்க. சோறு வந்தீங்க. பிரியாணி சோறு வந்தீங்க. அப்போ கறி எல்லாம் தெரியும் தானே. பிரியாணிக்கு என்ன செஞ்சுக்காரியா சொதியெல்லாம் பிரியாணிக்கு சொதியெல்லாம் வச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது நம்மட ரதியம்மா மட்டும் தான் செய்வாங்க. சொதி வெள்ளைக்கறி மறு குழம்பு வச்சுக்கோ. பரவாயில்ல நல்லா தான் இருக்குன்னு சாப்பிடுவா தெரியும் தானே என்னம்மா வரும்னு சொல்லிட்டு.
அது நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய இந்த யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர் எடுக்கிறன்றது வந்து உண்மையிலே பெரிய சவால் நிறைந்த விஷயம். என்ன எத்தனை பேர் இப்போ வந்து யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க, ஆனால் வந்து இப்போ சுயமான ஒரு வீடியோ இப்போ அவங்கள வந்து உருவாக்கி போடுற அந்த வீடியோக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து ஏறுன்றது வந்து அது ஒரு கஷ்டமான விஷயம். என்ன அப்படி நாங்கள் இந்த 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் எடுத்திருக்கோம், கிட்டத்தட்ட 3 வருஷமாக இருக்குன்னு. இந்த 3 வருஷம் வந்து எவ்வளோ பாடுபட்டிருப்போம், எத்தனை பேர் உழைப்பு அதில் இருக்குன்றது வந்து எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். என்ன ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எப்போவும் வந்து நாங்கள் நன்றி மறக்க மாட்டோம். என்ன அடுத்த வந்து நாங்கள் வந்து வளர்கிறதுக்கு ஒரு முக்கியமாக இருந்த நபர்களே நாங்கள் வாழ்க்கையில் வந்து மறக்க மாட்டோம். அப்போ இன்றைய இந்த 2 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஆரம்பத்தில் வந்து எங்களோட சேனல் வந்து வளர்கிறதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளி அமைந்த அந்த நபர்களையும் வந்து நாங்கள் கூப்பிடுவோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வந்து கூட்டி வந்திருக்கோம். யார் அவருன்றது நீங்கள் போகக்குள்ள வந்து தெரிஞ்சு கொள்வீங்க. தெரியும் யூடியூப் சேனல் வந்து உங்களுக்கு ஆரம்பிச்சு தெரியும். சைவர்லேருந்து ஆரம்பித்து எங்களோட முதலாவது வீடியோ அதிர்ஷ்டவசமாக வந்து 1,54,000 வியூஸ் போய் வந்து 1000 சப்ஸ்கிரைப் கூட வந்தது. அது பிறகு போடக்கூடிய வீடெலாம் பார்த்தீங்கன்னா வந்து 800 500 என்ன 1000 சொல்லிட்டு ஒவ்வொரு படிப்படியாக வந்து கடைசியில் வந்து கோட்டாகவும் என்ன அந்த பிரச்சனை வந்த பிறகு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் வந்து ஏறினது. இதுக்கு பின்னால் ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆர்ஜே தமிழா டீம் என்ன கேஜே திவா என்ன அப்போ திவானு என்னுடைய உயிர் நண்பன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த யூடியூப் சேனல் வளர்கிறதுக்கு நன்றி 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 நன்றி. அதை நான் வெளியில் நிற்கிறேன்னு இந்த கும்பிடுது கரப்படவரை எப்படி சபரிமலை அப்படி டீம் வெளியில நிக்கிறது கேட்கல, நீ இல்லாட்டினா அந்த இடத்துல கேட்பேன் ஒவ்வொரு இதுல கேட்சுவோம். சரி ஓகே, உண்மையாக வந்து வாழ்த்துக்கள். இப்போ வரைக்கும் வந்து அந்த 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணி எல்லாருக்கும் டீம் வேலை செய்ய அன்புடன் அழைக்கின்றோம். அதாவது ஆர்ஜி தமிழா டீம் உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் வந்து நாங்கள் வீடியோ போட்ட ஆர்ஆர் வந்து பின்னால் உழைச்சுன்னு சொல்லிட்டு திவானு அடுத்த பிரகலாதன் தெரியும். பிரகலாதன் வந்து திவானு அதே மாதிரி பிரசாந்த் அடுத்து எல்லாருமே வந்திருக்கிறோம். இல்லை அதாவது 3 யூடியூப் சொல்லி ஆரம்பிச்சு வரைக்குள்ளே வந்து 3 year தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. நான் பிரகலாதன் அடுத்து வந்து அனுஷா. அதாவது போய் எப்படியாச்சும் ஒரு வேலை செஞ்சு யூடியூப் செய்யணும்னு சொல்லி அதாவது இப்போ திவானு சொன்ன மாதிரி வந்து ஆரம்பத்தில் வந்து இப்போ நாங்கள் 3 பேரும் தான் வந்து கொழும்பு போனது என்ன கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருடங்களுக்கு முன்னாடி என்ன அப்படியே பின்னுக்கு அந்த ஃபிளாஷ்பேக் போடுவாங்க. எல்லாரும் மேலே வாருங்க ஓகே அங்கே பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ ஒரு 3.5 வருடங்களுக்கு முன்னாடி பிறரான பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு என்னடா கீபோர்டு வாசிக்கிறது பியானோ தான் அதுன்னு அது உண்டு. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஒன்று கிடையாது வந்து நம்ம வந்து வேலை செய்யக்குள்ள வந்து இழுத்துட்டு அந்த வீடியோ ஒன்று கிடையாது, அது அனுப்பிடும், அது ஆட் பண்ணுவோம். சேஃப்டி என்ற பிரச்சனை ஏன்டா வண்டி பஸ்ஸில் போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வண்டி அவனுக்கு ஓட்டுறாங்களே பிறநாடு பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் மியூசிக்கில் கொஞ்சம் ஆர்வம் கூட, இவர் பார்த்தீங்கன்னா அந்த படங்கள் இயக்குறது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற ஆர்வம் கூட, நமக்கு வந்து கதைக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் கூட. அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொழும்பு போயிட்டு ஆசாமான்னு சொல்லிட்டுன்னு அவட அந்த இதெல்லாம் வந்து தங்கியிருந்தாங்க. நீ வாடகையும் கொடுக்கணும். அப்போ ஒரு ரூமில் வந்து நாங்கள் 3 பேர் அப்போ வந்து மாதம் வேலை கொடுக்க வேண்டாப்பா, இனி 1 ரூபா காசு கூட எங்கள்கிட்ட இல்லை. அப்போ வந்து திவானு சொன்னால் வந்து எப்படியாவது நம்ம வளரும்டா, மற்ற பார்க்கல ஆசை தானே வளரணும் முன்னுக்கு சொல்லிட்டு அப்போ என்ன செஞ்சுன்னா அது எப்படி சீன் நடந்தேன்னு சொல்லிச்சுன்னா முதலாவது இப்போ இங்கேருந்து எல்லாரும் கஷ்டப்பட்டு தெரியும். அது ஒவ்வொரு ஆளும் வந்து வழி ஏற்றி அனுப்புறடாப்பா. அப்படி ஃபஸ்ட் அனுஷன் போனான் எல்லா சாமானையும் கட்டி பஸ் ஏற்றி அனுப்பிவிட்டேன். சரி கொண்டு போ, முன்னால் நீ போ, பின்னால் வர்றாங்க திரும்ப பிறகு அனுப்பிவிட்டு அடுத்த நான் போனேன். அங்கே இறங்கினா சரி எல்லாம் ஒன்று வேலை இறங்கும் கஷ்டம், வேலை இல்லை. அந்த சாப்பாடு எப்படி சொல்கிறேன், அந்த சாப்பிட்றதுக்கு ஒரு 500 ரூபா காசு இருந்தாங்கடா. அதே என்ன வேலைன்னு சொல்கிறான். அதாவது கோல்பேஸ் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பில்டிங் இந்த 2 ஜாயிண்ட் ஆகுது உங்க தெரியுமா, பில்டிங் கொண்டு புதுசாக இருந்துக்காங்க ரீசெண்டாக ஓப்பன் பண்ண அந்த பில்டிங். அப்போ அதுக்கு வந்து கூலி வேலை தானே, கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை. அப்போ 3 வந்தவரோட போட்டாங்க வந்து நீ காலையில் நேரத்துக்கு போகணும். அதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த
சில்லறை காய்ச்சல பிறகு தான் போகிறேன் ஒரு நாளைக்கு 500 ரூபான்னு சொல்லி தருவாங்க சரியா அதை 3 நேரத்துக்கு வச்சு சாப்பிடணும் மத்தியானம் சாப்பாடு வாங்கினாலே அது முடிஞ்சிடும் காசு வந்து எல்லாருக்கும் முடிஞ்சிடும் இவனே நீ ஒன்னடியே அளவுக்குள்ள இப்படி மச்சி அதை ஒருக்கா வாங்கி சாப்பிடுவோம்ன்றப்பா அதோட போய் எல்லாரும் இரவையில் பட்டி கிடக்குது சில டைம் வந்து கடனுக்கு வாங்குறது கிள்ளைக்கிறாங்க அதுக்கப்புறம் கடன் காசு கொடுக்கலாம் வந்து ஒழிச்சு ஓடி வந்துருக்கா அப்படி எல்லாம் சொல்லி கடன் 600 500 கடன் 1000 ரூபா கடனுக்கு வந்து ஒழிச்சு போடுங்க ஒரு 3 அதாவது கடன் சாப்பாட்டுக்காக வாங்கின கடன் சாப்பாடு வாங்குறதுக்கு காசு இல்லாமல் வந்து கடனை இன்னொருத்தங்கள்ட்ட வாங்கி அதை கொடுக்க இல்லாமல் ஓடி வந்து அதுக்கப்புறமா வந்து ஒரு மாதிரி கொடுத்தேன் ஒருக்கா வந்து சம்சா வாங்க கத்தி போனேன் இருக்கா நிலைமை யோசிச்சா நிறைய நாள் பார்த்தேன் சில டைம்ல வந்து காலையிலே சாப்பாடு பாய்ச்சி எல்லாம் வாங்கினா நாங்கள் சாப்பிட மாட்டோம் ஏன்னா காலையில் விடிய 7 மணிக்கு போயிடும் 7 மணிக்கு சாப்பிடல அது அந்த பழக்கம் இல்லை எனக்கு அப்போ நான் என்ன சாப்பிட்றேன் 11 கொடுக்குறேன் சாப்பிடுவேன் சரி எல்லாத்தையும் சம்டைம் அது பின்னிடம் வரைக்குள்ளே வந்து காசு கொஞ்சம் தான் இருக்கும் அப்போ நைட் சாப்பாடு வானத்தில் வந்து அதுக்கும் காசு போயிடுமென்று நடந்து வரேன் அங்கேருந்து சரி அதை தாண்டி இப்போ காசு இருக்கும் நைட் சாப்பாடுக்கு தேவைப்படும் சொல்லிட்டு போனால் இவன் சொல்லுவான் சம்சா வாங்கி தரா நைட் சாப்பாடுக்கு காசு இல்லை 2 கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து கேட்டுச்சுல இது வாங்கல நீ வா போவோம்னு இழுத்துட்டு போனேன் அப்படியான சம்பவம் எல்லாம் இருக்கிறேன் அதெல்லாம் வந்து அது 20 ரூபா சம்சா வாங்குது 20 ரூபா சம்சா அதை 20 ரூபா சம்சா வந்து ஒரு சம்சா வாங்குறதுக்கு காசு இல்லாம அங்க வந்து பசிக்குண்டாப்பா பசிக்கும் பாதி சின்ன சின்ன பசிடாப்பா 20 ரூபா 30 ரூபா கொடுத்து பஸ்ஸில் போகிறது கேட்டோம் உங்களுக்கு தெரியும் அந்த கொழம்புல வந்து ட்ராவல் பண்ணா கிட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு 20 ரூபா 10 ரூபா தான் வரும் அது கூட காசு இல்லாமல் தான் நடந்தே போடுறோம் நாங்கள் நடந்து வந்தா அது 20 ரூபா மிஞ்சும் தானே நாளைக்கு போக்குல மனுஷங்க சாப்பிடலாம்னு சொல்லி வச்சுக்கிறேன் அது நானும் கூட சாப்பிடும் பிறகு கொஞ்சம் மிச்சம் முடிப்பான் நாங்கள் 2 வந்து அடி அடிப்போம் அவங்க வந்து அவனோட ஓரளவு சாப்பிட்டு மிச்சம் முடிச்சு உடம்பு இல்லை தான் நல்ல மெல்லிச்சுடா வந்துட்டு இப்போ கொஞ்சம் உடம்பு வச்சான் பிறலான் அப்போ நல்ல மெல்லிச்சு அப்போ வந்து வேலைஞ்சிட்டு பார்த்தோம் ஒரு 3 மாதம் வேலைஞ்சினாங்கண்ணே வேலைஞ்சு பார்த்தோம் அதாவது இவன் சொன்ன ஐடியா அப்படிமா ஸ்டார் தமிழ் ரேடியோ அப்போ வந்துட்டு அந்த வேலைக்கு போனாப்புல எனக்கு அந்த ரேடியோவில் வேலை அடைஞ்சிது வேலை எடுத்து போனால் அதுக்கு போனான் பிறகு வந்து இந்த வேலைக்கு போனேன் பிறலாம் க்ரீம் கடையில் வேலை செஞ்சவன் அப்போ இவன் சொன்னான் வந்து இந்த படங்களில் பார்க்குறவன் அந்த ஹிப்ஹாப் ஆதி அந்த படம் இருக்குதானே அப்போ அந்த படத்தில் சொல்லுவான் வேலை செஞ்சுட்டு பகலில் வந்து நம்ம லட்சியத்துக்காக வந்து போராடுவோம் சொல்லிட்டு அதை ஒரு மௌட வாசம் ஆகிதுன்னு செஞ்சோன்னா அப்போ சொல்கிற வந்து அடே நம்ம பகலில் எல்லாரும் வேலையை போயிட்டு வருவோம் காசை வந்து சம்பாதித்து வருவோம் இரவுல நம்ம லட்சியத்துக்காக வேலை செய்வோம் 5 மணிக்கு மேலே வேலை வந்துச்சு 5 மணிக்கு மேலே ரூமுக்கு போயிடுவோம் இனி வேலையை முடிச்சு ரூமுக்கு வந்தால் சரியா உடம்பு விடாயிரா இருக்கு ஒரு சொல்கிறேன் ஒன்றும் செய்யலாயிரா அங்கே போய் ரூம் காசு கொடுக்கவும் காசு இல்லை இது தெரிந்தாடா சிலவுகள் கூட சம்பளம் குறைவு அதை விட என்ன தெரியும் இப்போ ஒரு அந்த சம்பளம் குறைவுன்றதால ஒரு சீப்பான இடத்துல நிற்கணும் அந்த நிற்கிற டாய்லெட் எல்லாம் போயிடா ஒருத்தன் போய் வந்தா இன்னொருத்தன் போயிடா அதுக்குள்ள வர்ற பாடண்டா காலையில அதோட ஜோக செய்தி என்னன்னு சொல்லிச்சுன்னா சரி 5 மணிக்கு வந்து சுப்ரபாதம் போடுவான் பிரேதாதன் காலையில 6 மணி 7 மணி தான் வெளிக்கிட்டு போகணும் அவன் 5 மணிக்கே போட்டுருவான் போட்டா நித்திர கண்ணட குழப்பம் இருக்கும் சில டைம் அவன் 6 மணிக்கு போகணும் கிருமி திறக்கிறதுக்கு அவன் நேரத்துக்கு போகணும் அதனால் நேரத்துக்கு கிளம்பிடுவான் நாங்கள் இன்னைக்கு தானே கொஞ்சம் லேட்டாக தான் போகிறோம் லேட்டானா ஒரு 8 மணிக்கு நாங்கள் நின்றுவேனே 2 அந்த ஹெல்மெட் ஒன்று தருவாங்க இந்த மஞ்சள் கடை ஹெல்மெட்டுன்னு அந்த விடுப்பு ஒன்று தருவாங்க அப்புறம் இரும்பு சப்பாத்துரா பாய் லேபர்ஸ் அதே மாதிரி கடைசியாக வந்தார்ல பார்த்துல பஸ் ஒரு ஆள் வந்தார் எங்களுக்கு ஒரு ஆச்ச பரவாயில்ல தெரியும் ஆச்ச பார்க்கும் 3 லேபர்ஸ் நாங்கள் என்ன ஒரு சேர்ந்திக்கு வந்தீங்க தெரியுமாடா அது பிறகு அந்த டைமில் அந்த ஓ சரி அப்போ என்னென்னு சொன்னால் வந்து அப்படி இருந்து கஷ்டப்படாது அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிறந்த நாள் அன்றைக்கு ஜனவரி 6ஆம் தேதி வந்து நாங்கள் சேனல் ஆரம்பிக்கோம் வாய்ஸ் ஆஃப் பனிஷன் யூடியூப் சேனலில் வந்து என்னுடைய பிறந்த நாள் அன்றைக்கு வந்து நாங்கள் ஆரம்பிச்சு அன்றைக்கு நாங்கள் வீடியோ போடலை காரணம் என்றால் எப்படி யூடியூப்பில் வீடியோ போடணும்னு தெரியாது அதுக்குரிய கேமரா இல்லை அதுக்குரிய மைக் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிக்டாக்ல கொஞ்சம் நான் மோட்டிவேஷன் வீடியோ வரேனே அந்த மோட்டிவேஷன் வீடியோ போடக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து இந்த இன்பாக்ஸில் வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க தம்பி உங்களோட குரல் வந்து நல்லா இருக்குது இதில் இருந்து ஒரு பிறந்தநாள் வாழ்த்து எங்களோட கடைக்கு ஒரு விளம்பரம் செய்தாங்கன்னு சொல்லக்குள்ள வந்து அப்போ நான் பார்த்தோன்னா உண்மையில் நமக்கும் வருமானங்கள் ஒன்றும் இல்லை இந்த வேலை செய்கிறோம்னு சொல்லக்குள்ள சொன்னாங்க தம்பி ஒரு சின்ன ஒரு பேமெண்ட் தாரம் நீங்கள் ஒரு விளம்பரம் செய்தாங்கன்னு சொன்னாங்க அப்படி சொன்ன ஒரு வாதன் ஒரு காசு செஞ்சு கொடுத்தன் ஒரு காசு 5000 காசு இந்த அட்வர்டைஸ் செஞ்சு கொடுத்தது ப்ரோ நம்ம கொஞ்சம் நல்லா செய்வோம் அடிட்டலாமான்னு செய்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் செஞ்சு எடுத்துன்னு விட்டு அப்புறம் அவர் வந்து ஒரு நம்பரை கொடுத்து தொடர்பு கொண்டு அதுக்கப்புறம் அந்த மைக்கெல்லாம் வாங்கினவனே மைக்கு எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் அந்த சேனலில் முதலாவது வீடியோ நாங்கள் திருவண்ணாமலை போட்டோம் டோக்கில் அப்போ முதலாவது அந்த தமிழில் வந்து இன்னொரு யூடியூபர் அம்மா செஞ்சுருந்தேனே முதலாவது வீடியோட அந்த தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் அம்மா செஞ்சுருந்தாங்க அதுக்கப்புறம் திவானு அதுக்கப்புறம் ஃப்ரேலான் அப்போ நாங்கள் வெளியில் போக்கில் வந்து திவானு இங்கேருந்து வீடியோ வந்து அந்த தமிழில் வந்து எடிட் பண்ணுவான் வெளியில் நான் இடைக்கிடைக்க நானும் ஃப்ரேலானும் போகிறேனே அந்த உங்களுக்கு தெரியும் சிவமூர்த்தி தம்பி அந்த வீடியோலாம் வந்து ஃப்ரேலான் தான் போய் எடுத்துருப்போம் அப்படி போயிட்டு
நாங்கள் எங்கள்ட இது ஆரம்பித்து கொண்டு போக்குள்ள வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியே நான் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன். கொழும்பு போய் தனியாக இருந்து கோட்டாகோ என்ன அந்த பிரச்சனைகளில் தனியாக இருந்து அங்கேயும் வந்து நிறைய பாடுபட்டு ஒரு 10,000 சப்ஸ்கிரைப் வந்து நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50,000 சப்ஸ்கிரைப் வந்தது. அந்த 50,000 சப்ஸ்கிரைப் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சின்ன ஒரு வாய்த்தாக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ எனக்கு திவானுக்கும் ஒரு பிரிவு ஏற்பட்டுன்னு. அது பெரிய அளவில் நினைக்கிறவா இல்லை. இப்போ நண்பர்கள் எனக்குள்ள வந்து வாக்குவாதங்கள் வரும், சண்டைகள் வருமேனே. சரியா சின்ன சின்ன வாய்தாக்கம் வரும். அது அப்புறம் பாக்குள்ள வந்து நம்ம சண்டை ஓடிக்க முடியும். அப்புறம் ஹைஜிடம் இணைஞ்சது அப்புறம் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பத்துலேயே வந்து எங்கிட்ட வாய்ஸ் அப் பண்ணி யூடியூப் சேனல் வந்து அடித்தளம் போட்டு அப்படின்னு சொன்னால் வந்து முக்கியமாக வந்து திவானு அதுக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்கிறேன். எந்த உயரத்துக்கு போனாலும் திருப்பி நன்றி. அடுத்த பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த யூடியூப் சேனல் பேனர் ஒன்று இருக்கு பாருங்க, சப்ஸ்கிரைபர் பின்னால் வந்து 50K சப்ஸ்கிரைபரோட இருக்கும் பாருங்க. திவான் நாங்கள் நிற்போம். அது வந்து இவன் செய்த அந்த முஸ்லீம் ஒரு படி ஒருத்தர் சரியா. அப்போ வந்து இவன் வந்து அந்த தமிழில் வந்து செஞ்சு தந்ததுக்காக நான் இப்போ கதைக்காம இருந்தேன். அப்போ ஒரு சென்டிமெண்ட் இருக்கணும்ன்றதுக்காக வந்து இதுவரைக்கும் இப்போ 2 லட்சம் ஆயிடுது, இதுவரைக்கும் என்ன மாற்றலை. அப்போ இடைக்குள்ள டேய் ஃபோட்டோ இருக்கட்டும் ப்ரூஃப் இதாக மாத்திரா நீ அந்த 500 என்ன 200K மாத்திர 50K இருக்கு. நீங்கள் இப்போ கூட பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் எப்படிதான்டா, அதாவது உப்பிட்டவரை வந்து எல்லளோ மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து ஆரம்பத்தில் ஆரெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணவங்கள கண்டிப்பாக மறக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு RJ சந்துருவண்ணா வந்து முக்கியமாக வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து ஆரம்பத்தில் வந்து யூடியூப் சமாக வந்து நிறைய விஷயங்களை வந்து திறக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் வந்ததுக்கு காரணமே வந்து சந்துருவண்ணா தான். இப்போ எப்படின்னா ஒரு பெரிய ஒரு யூடியூபரை பார்த்தா தான் நம்ம எப்படி சொல்ல ஒரு ஆள் யாராச்சும் ஒரு ஆள் வந்து இம்ப்ரெஷனாக இருக்கும் நம்மளுக்கு வந்து இவங்களை பார்த்து நம்ம ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ சந்துருவண்ணா சொல்லுவார் இதில் வந்து இப்படி வருமானம் வரும்டா நீங்கள் செய்யலாம் அப்படி இப்படின்னு சொல்லி அவன் சொன்ன பழக்கம் பண்ணுறதால வந்து அந்த அட்வைஸ் திரைக்குள்ள வந்து சரி இதை இவரை வச்சுக்கொண்டு அப்போ அவர் சொல்கிற சரியாக தான் இருக்கும். அப்போ இதில் வர சம்பளத்தை எடுத்து நம்ம குடும்பத்தை பார்க்கலாம் அப்படியாச்சும் யூடியூப் செய்வோம் அப்படின்னு செஞ்சு ஆரம்பிச்சது. அப்படி தான் ஆரம்பிச்சது. இப்போ நாங்கள் இந்த கதையெல்லாம் ஆரம்பத்தில் வந்து நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டது எல்லாம் வந்து ஏன் இப்போ சொல்கிற மாதிரி சொன்னால் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து எப்படி அவங்களுக்கு கொஞ்சம் காலத்தில் எப்படி வந்தது இப்படி இருந்தேன்னு சொல்லி. ஆனால் அதுக்கு பின்னால் வந்து நிறைய உழைப்பு இருக்குது. சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்ட காலம் பாருங்க. ஒரு 20 ரூபாய் சம்சா வாங்குறதுக்கு ஒரு ஏங்கி ஒரு மனக்கவலையோட போனோம். அப்போ எல்லாரும் பார்த்தா அந்த பெரிய ஒரு சாப்பாடுலாம் ஜூஸ் எல்லாம் கண்டா பெரிய இது மாதிரி ரோட்ல இருந்து ஜூஸ் எல்லாம் குடிப்பாங்கடா. பார்த்தா இதெல்லாம் எப்படா நம்ம குடிக்க போறோம். ஒரு நாள் காசை மிச்சம் பிடிச்சா தான் நல்ல சாப்பாடை சாப்பிடலாம். அதுல என்ன தெரியுமா, மத்தியான சாப்பாடு சாப்பிடக்குள்ள வந்து 60 செலவு போய்க்குள்ள சில டைம்ல வந்து இந்த முட்டை இருந்தா இது இருந்தா சரியா அனுசங்கப்பா சரியா சரி அவன்கிட்ட இருக்கு நான் சாப்பிடுறேன் அப்படி சாப்பிடலையோ என்ன அவர் கொஞ்சம் சாப்பிடாரு நாங்க அடிக்கிறோம். அவன் சாப்பிடுறது போக்குல கேட்கிறேன் இது நீ சாப்பிடல தானே அப்படி சரியோ. அப்படி வந்து ஆரம்பத்தில் வந்து ஹெல்ப் பண்ண எங்களோட RJ சந்துருமேனு அவன் 2 பேருக்கு நான் இந்த இடத்துல நன்றிகளையும் வாழ்த்து சொல்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த யூடியூப் சேனல்ல வந்து எங்களுக்கு இங்கெல்லாம் வந்துட்டேன் $எல்லாம் வந்துட்டு அந்த $. வந்து எங்களோட பேங்குக்கு எப்படி வித்ரோ பண்ணு தெரியாமல் இருக்கிற டைம்ல பார்த்தீங்கன்னா வந்து எங்களுடைய கிருஷ்ணா அண்ணா SK அண்ணா இந்த இடத்துல வந்து நாங்கள் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கோம்னு சொன்னா வந்து முக்கியமாக வந்து கிருஷ்ணாவுக்கு இந்த இடத்துல நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வந்து கட்டாயம் சொல்றது வந்து கடமைப்பட்டிருக்கோம். முக்கியமாக சொல்லணும் என்னன்னு சொல்லி சொன்னா இப்போ யூடியூப்ல இப்போ நான் சொன்ன மாதிரி தானே ஏதாவது ஒன்றில் வந்து ஏர்னிங் வரணும்னு தான் எதிர்பார்த்து நம்ம செய்வோம். வந்து ஏன்னா பணம் பண்ணுறது முக்கியம் இருந்தால் தான் வீட்டிலையும் கொஞ்சம் மதிப்பாங்க. அதான் உண்மை. அப்போ வந்து கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் 4 மனுஷன் சேர்ந்து அந்த யூடியூப் ரன் பண்ணி கொண்டு போய்க்குள்ள $எல்லாம் வந்தது. ஆனால் தெரியும் யூடியூப் சம்பந்தம் நிறைய பேர் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் பின் வெரிஃபிகேஷன் ஒரு எரர் ஒன்று இருக்குது. அந்த பிரச்சனை வந்துட்டு வரைக்குள்ள வந்து இப்போ எங்களுக்கும் யூடியூப் சம்மந்தமான அந்த அடிப்படை நாலேஜ் கொஞ்சம் தான் இருந்ததுன்றதால வந்து அதில் என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாது வந்து. அப்போ அதுக்கப்புறமா வந்து உண்மையிலே SK அண்ணாட்ட கேட்கல வந்து SK அண்ணா அவரோட டைமையும் பாராமல் 2 அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி தந்தவர். உண்மையிலே அந்த டைம்ல அவர் சால்வ் பண்ணி தரலன்னா நாங்கள் வேற ஒரு ஆட்டில் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக நடந்திருக்காது. அப்போ எங்களுக்கு அந்த சம்பளம் வந்திருக்காது. இதுக்கப்புறமும் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போயிருக்கவே இல்லை. இப்போ என்ன சொன்னால் வந்து இப்போ வாய்ஸ் அப் மனுஷன் வளர்ந்து வந்ததால வந்து RJ தமிழாக உருவானது விளங்குதா. RJ தமிழா இப்போ எங்களோட வாய்ஸ் அப் மனுஷன் ப்ளாக் ஏன்னா இப்போ ஒன்றை பார்த்து தானே ஒன்றை நாங்கள் செய்யலாம். ஒவ்வொன்றும் சக்ஸஸ் ஆன பிறகு வந்து அடுத்தடுத்து செய்யலாம். நாங்கள் பிளான் பண்ணி வச்சிருந்தது எல்லாம் சேர்ந்து ஒரு ஜோக் சேனல் செய்வோம். அதுக்கப்புறம் வந்து அது செய்வோம்
செய்வோம் இது செய்வோம்னு சொல்லி அப்படி இல்லை. அதுக்கப்புறமா தான் திரும்ப இந்த ஆரம்பம் செஞ்சுக்கண்டா வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து செஞ்சுக்கண்டா. அதுக்கப்புறமா வந்து இந்த வாய்ஸ் ஓவர் பண்ண சேனல் தொடங்கின நாங்கள். அதுக்கப்புறமா வந்து ஆர்ஜி தமிழா சேனல். அதுக்கப்புறமா தான் அப்படியே ஒரு சேனல் வந்தது. அதான் உண்மை. அடித்தளம் எதுன்னு சொல்லி பார்க்கணும் தானே. இப்போ அடித்தளம் வந்து அந்த டைமில் அந்த வாய்ஸ் ஓவர் பண்ண சேனலில் வந்து இந்த மானிட்டேஷன் பிரச்சனையை முடிச்சு அந்த காசை வந்து நாங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாட்டி எங்களுக்கு வந்திருக்கலாட்டி எங்களுக்கு அந்த இடத்துல மனசு உடைஞ்சிருக்கோம். இதில் எங்கள் காசு வந்திருக்கா, இனி ஒன்றும் செய்யலை, நம்ம இதுக்கப்புறமா இழுத்து மூடிட்டு எங்கேயாச்சும் வெளிநாட்டு பக்கம் போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து முடிவெடுத்துருப்போம். அப்போ அதுக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி தந்தவரும் மேலே எஸ்கேன்னா அந்த நன்றிக்கடன் எப்பயும் இருக்கும். அது இந்த இடத்துல போனாலும் வந்து சொல்லலாம். அவர் தான் அடுத்த அதே மாதிரி வந்து அடுத்து வந்து நீங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைபர் சொல்கிற முக்கியமாக எல்லாரையும் விட முக்கியமாக நீங்கள் நம்பி ஓகே வாய்ஸ் ஆஃப் மனுஷனை வந்து நம்ம பின்தொடர்ந்த மனுஷன்னா நம்மளையும் மகிழ்விக்கக்கூடிய மாதிரி உங்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய மாதிரி வந்து நாங்கள் வீடியோ தருவோம்னு நம்பி இவ்வளோ பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அதுக்கு நான் மிகப்பெரிய நன்றிகளை வந்து இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்கிறேன். அப்போ அதே மாதிரி வந்து இதை தாண்டி இந்த டைமில் வந்து நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து எங்களுக்கு பின்னால் இருந்து உண்மையில் வந்து நிறைய மோட்டிவேஷன் தந்து ஆலோசனை தந்து இது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து மிது என்ன சரியோ இப்போ ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷம் 2 வருஷமா வந்து இப்போ கமலாமையன் மட்டும் இல்லாது இப்போ அனுஷன் இல்லாத இடத்துல வந்து சமாளிக்கூடிய அளவுக்கு வந்திருக்காங்க. நன்றாக பார்த்துக்கொள்ளுமாறு அப்படி வந்து சொல்லணும். சரியா இப்போ என்ன இது பின்னால வந்து இப்போ நிறைய பேர் உண்மையில் இருக்காங்க. இப்போ எல்லாரும் இப்போ ஏனென்றால் பொதுவாக நன்றி சொல்லுவேன். ஆனால் மிஸ் பண்ணாமல் நமக்கு கவலையாக சப்ஸ்கிரைபர் மாதிரி உண்மையிலே வந்து என்ன சொல்கிறேன் நம்பி ஒன்றுமே இல்லை. அவங்கள நம்பி தான் இந்த முழுசாக வந்து யூடியூப்லேயே வந்து இறங்குது. முதலாவது சப்ஸ்கிரைபர்லேருந்து இன்றைக்கு இந்த 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வரேன்னு சொல்லி சொன்னால் அவங்கள்ட ஒரு ஆதரவு அந்த ஒவ்வொரு ஆளும் சப்ஸ்கிரைப் பண்ணி அது இலங்கையில் இருந்து கொண்டு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் தமிழ் யூடியூப்ல வந்து எடுக்கிறன்றது வந்து இவ்வளோ பெரிய கஷ்டம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். மட்டக்களப்பு மாவட்டம் யாழ்ப்பாணம் நிறைய யூடியூபர் வந்து இருக்காங்க. நாங்கள் டெய்லி வந்து நான் வீடியோ போடுறோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு போய் கொண்டிருக்கோம். இது ஒரு யூடியூப் மட்டும் இல்லாது மற்றவங்களுக்கும் என்ன உதவிகளை வழங்கக்கூடிய ஒரு சேனலாகவும் இருக்குது. அது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சேனலாகவும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ என்னோட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் 7 பேர்கிட்ட வேலை செய்கிறோம். வேலை செய்வங்களை இப்போ வந்து அவங்களுக்கு இப்போ சும்மா வந்து வேலை கொடுக்கலாம். அவங்களுக்கு வருமானம் போகும். அவங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறது ஒரு வேலை மாதிரி தான் அவங்களுக்கு போய் சம்பளம் யூடியூப் சொன்னால் ஒரு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு தலைமை தான் மாறி இருக்கு. இப்போ அந்த வகையில் ஒரு சம்சாவுக்கு வந்து நாங்கள் காசு கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு கஷ்டப்படுத்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஒரு நிலைமைக்கு வளர்ந்ததுக்கான காரணம் உண்மையில் வந்து இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எங்களுடைய அன்பான உறவுகள் அவங்களுக்கு இந்த இடத்துல நன்றிகளை சொல்லிக்கொடுறேன். அதே மாதிரி வந்து இப்போ என்ன மாதிரி உழைக்கக்கூடிய மிது இங்கே வந்து சனு டிலானி ஆயிராது உழைச்சி கொண்டிருக்கு எங்களுடைய நட்புன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் முதற்க நன்றிகளை சொல்கிறேன். ஏன்டா இந்த 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து சும்மா தரல அப்பனோ அம்மாவை வந்து எடுத்துடல அந்த சொல்கிற படிப்பு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளோ அடிபட்டிருப்போம், எவ்வளோ அவமானப்பட்டிருப்போம், துக்கப்பட்டிருக்கோம், வேதனைப்பட்டு போவோம் எங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ பாடம் திருந்தலே. உண்மையில் வந்து பெரிய இது பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ 3 சேனல் வந்து ஆரம்பிச்சாச்சுன்னு. ஒரு சேனல் ஆரம்பிச்சு இப்போ வாய்ஸ் ஆஃப் நேஷன் ப்ளாக் ரதியம் மாடச்சாமே. அடுத்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் நேஷன் சர்ப்ரைஸ் டெலிவரி எதிர்கொண்ட 23ஆம் தேதியிலிருந்து அந்த வீடியோக்களும் வரும். அதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ அவ்வளோ தூரம் வளர்ந்துருக்க முடிச்சுன்னா வந்து கண்டிப்பாக எங்களுடைய உழைப்பும் அதில் உங்களுடைய அன்பும் தான் அதுக்குரிய காரணம். உண்மையில் வந்து எங்களுக்கு வந்து உதவியாக இருந்து அத்தனை உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் இந்த தருணத்தில் வந்து நாங்கள் சொல்லிக்கொள்றதுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கோம். பக்கத்தில் இருக்க திவானுக்கு நான் மீண்டும் சொல்கிறேன். பிரசாந்த் எல்லாருக்கும் சரியா முக்கியமாக நாங்களுடைய நிற்கிறோம் பிறலான கால் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க வந்து முக்கியமான ஒரு வேலையாக வந்து போயிருக்காங்க. அதான் ஆள் வரையில் நாங்கள் எங்கள் டீம் இவ்வளோ யாராக நின்றாங்களோ அவ்வளோ அள்ளி வந்து அவ்வளோ நிற்கிறோம் வந்து மறுபடி எங்களுக்குள்ளே இந்த பிரச்சனைகளோ ஒன்றுமே இல்லை அதையும் வந்து சொல்லிக் கொடுவோம். இப்போ கிருஷ்ணா வந்து நான் இப்போ அங்கே சரியான வேலை இல்லாட்டி வந்துருப்பாரு அவர் போனாருன்னா 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் அங்கே யாழ்ப்பாணத்தில் கேட்கணும். யாழ்ப்பாணத்தில் விட்டுருந்தாங்க. இப்போ மட்டக்களை வெட்டுறோம். உண்மையிலேயே உங்களோட அன்பை மீண்டும் தாங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். இதுதான் சாப்பிட போகிறோம். உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஏன்னா விருந்தான்னு சொல்லி தான் நேற்று தெரியும் பிரியாணி சாப்பாடுக்கு சொதி வச்சிருக்கீங்க அது பார்க்கல எனக்கு என்ன சரியோ. அடுத்து தம்பியோடியா சனு இப்போ எங்களோட சேர்ந்து அயராது உழைச்சி கொண்டிருக்காரு. அவர் கொஞ்சம் கூட ஏச்சும் வாங்குவார் எங்கள்கிட்ட இருந்து. நேற்றுக்கு நாள் ஏச்சு வாங்குவேன். வாழ்த்துக்கள் ப்ரோ. நீங்களும் வந்து சரியோ என்னென்னு சொன்னால் அது ஏச்சு வாங்க நல்ல இப்போ வந்து இப்போ நீ வந்து இப்போ ஒன்று செய்யக்குள்ள வந்து நாங்கள் ஏசாமல் இருந்தால் நீ என்ன செய்வான்னா நம்ம நல்லா தானே செஞ்சுருக்கோம் வேண்டியது அடுத்த முறை நீ அதை திருத்தாமல் இருப்பானே. உனக்கு நாங்கள் ஒவ்வொரு தடவை வந்து ஏசுகிற வழியால் தான் நீ ஒன்றை திருத்தி கொள்வான்.
அப்ப எனக்கு ஏசி தான் நானும் திருத்திக்கணும் என்ன விஷயங்கள யோசிச்சு பாரு உள்ளுக்கு கோவம் வரும் யாரா நம்ம சமாளிச்சுட்டு நம்ம எடிட் பண்றோம் நீ என்ன அப்பதான் நம்ம பழம் இல்லை மரத்தை அடுத்து போகலாம் அது உண்மை அதாவது அந்த விஜய் சேது சொல்ற மாதிரி தானே ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கற்றுக்கொள்ளணும் ஒரு ஆள்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளணும் கண்டிப்பா இப்ப நான் ஏசுற வந்து பொண்ணுல தனிப்பட்ட கோபம் இருக்கா இல்லைன்னு நீ வேலையை வந்து ஒழுங்கா செய்யணும் ஏசுற இவனுக்கு மட்டும் இல்ல இந்த அவனுக்கு திலானி இவர் நல்லா வாங்குவாரு எனக்கு மன்னர்ல வச்சு மெயின் அவருக்கு தெரியுமா அண்டு என்னன்னு சொல்றேன் கட்டுப்பாய்க்கு வாங்க இல்ல கடுப்பா இல்லடா அண்டுல இருந்தா எனக்கு ஒரு வெறுமையா வந்துடாவா என்ன எடுத்து விட்டேன் எடுத்துன்னு சொன்னாடா இன்னும் ஃபுல்லா ஆட்டமா இருந்தேன் வீடியோ ஃபுல்லா ஆடிக்கிறா என்னடா வீடியோ கேட்டான் வீடியோ பார்த்தா எப்படி எனக்கு கட்டவில்லை சரியா அவர் நேர இப்ப கமரா வீடியோ எடுத்தா நம்ம கமரா தான் வாங்கணும் அவர் கமரா அங்கே ஓடிட்டு என்ன பார்த்துருக்கேன் அப்படி அப்ப அதை அப்படித்தான் ஒவ்வொரு தரம் திருத்தி கொள்வேன் இப்ப நானும் எவ்வளவு ஏச்சு வாங்கி இந்த அமௌண்ட் இருந்து ஏச்சு வாங்கின்னு இவனுக்கு ஒரு ஆள் ஏச்சிப்பாங்க இல்லை தாண்டா ஏச்சு வாங்கி தாண்டா உடனே கற்றுக் கொடுக்குறேன் நம்ம பிறந்தவொடனே எல்லாத்தையும் செய்யலாமே அப்ப சாப்பிடுவோம் அதான் முதல் தரத்துல வீடியோவுக்கு போய்க்கல எனக்கு வந்து அதாவது நான் இந்த மடங்களை டீமோட சேர்ந்து வேலை செஞ்சு கல்லால் நடத்து வரையும் என்ன இது போறாங்க அப்படி இருந்தாலும் பழகணும் நம்மள இதோட தான் நம்ம பழகிக்கணும் எதுவும் சரி அதை தாங்கி கொண்டு பழகணும் ஒருத்தன் வந்து இப்போ எப்படி சொல்கிறோம் கட்டு போகணும்னு சொல்லி ஒன்று கதைக்க மாட்டாங்க அதான் உண்மை அடுத்து முக்கியமாக வந்து இப்போ டிலானிக்கு இந்த இடத்துல நான் வாழ்த்து சொல்லுவேனே அவர் இப்போ பழகி ஒரு ரெண்டு மாதம் செய்கிறாரு இப்போ என்ன சொல்லுவேன் நல்லா இருந்தது உண்மையாக வந்து என்னன்னா அந்த செங்கல் ஏரியாவில் ஷூட் பண்ணுற மாதிரி வந்து தம்பி ஷூட் பண்ணுறான்டா பெருமையாக இருந்தது பார்க்குறது நல்லா அதே மாதிரி வந்து இப்போ சணுவும் வந்து இப்போ நிறைய காலமாக வந்து இப்போ டிலானிக்கு ட்ரைனிங் கொடுக்குற அவர் கிடைக்கிறேன் ட்ரைனிங் கொடுக்குற கோச் வந்து அது எப்படித்தானே ஒரு ஆள் வந்து நேரத்துக்கு வேலைக்கு வந்து சேரக்குள்ள அவர் பழகிடுவார் நீ அடுத்த கூட அவர் பழக்கிற இவருக்கு அடுத்த அவர் பழக்க வருவேன் நைட் 7 மணி ஆயிரும் 7 மணி ஆகிறது இப்ப நிறைய காய்ச்சிட்டாங்க சரியா இன்னைக்கு சாப்பிடணும் சாப்பிட்டு அப்புறம் வந்து கேக்க வெட்டுவோம் என்ன கேக்க வெட்டி சாப்பிட்டு கேக்க வெட்டியா பொறுத்து படுத்தலைஞ்சு படுத்துட்டு போறது கேக்க வெட்டி சாப்பிடுங்க இல்லாட்டினே கேக்க வெட்டி சாப்பிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன் என்ன பசி வருமோ இல்ல பரவாயில்ல சரியா ஓகே அப்போ எல்லாருக்கும் இந்த இடத்துல நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இப்போ சின்னதாக ஒரு கேக் ஒன்று வந்து வெட்ட போகிறோம் அது உண்மையில் வந்து இப்போ நாங்கள் இப்போ கேக் வெட்டுறது போகிறதுக்கு முன்னாடி வந்து எல்லாருக்கும் பொதுவான நன்றி அதையும் தாண்டி வந்து எங்களை நம்பி நீங்கள் அந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி என்ன இப்போ 2 லட்சம் பேர் வந்து ஒரு ஒண்டா வந்து இணைஞ்ச எங்களுடைய அன்புக்குரிய உறவுகள் சப்ஸ்கிரைபர் 2 சொல்கிறத விட வந்து எங்களுடைய குடும்ப உறவுகள் அனைவருக்கும் இந்த இடத்துல நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் எங்களுடைய யூடியூப் குடும்பம் சார்பாக வந்து தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி 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 சரியா இப்போ போட்டு வாங்க பதியம்மாட சமையல டேஸ்ட் பண்ணி பார்க்க எல்லாருக்கும் ஆசை தான் இருக்குவாங்க பிரியாணி சொதி ஓகே மகளே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேக் வந்து இந்த முன்னுக்கு பாருங்க இது வந்து தியோனோகட அக்கா செஞ்ச கேக் தானே இது சரியோ ஏன்னா கேஜே கேக் சரியா அக்கா அவனை வடியா இருக்கு வடியா இருக்கு சரியோ இந்த கேக் தான் இப்போ நாங்கள் வெட்டப்புறோம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 6 வெட்டப்புறம் சொன்னால் வந்து எங்களுடைய ரதி அம்மா ஏன்னா ரதி அம்மாவோட கையால் தான் வந்து இந்த கேக்கை வந்து நாங்கள் இப்போ வெட்டப்புறோம் அம்மா 1 2 3 சொல்லுவோம் மட்டும் சரியோ 1 2 3 சொல்ல வந்து இதெல்லாம் பட்டிக்கு நின்று இல்லை பட்டிக்கு நீங்கள் வெட்டிங்கன்னா சரி என்ன ஹாப்பி பர்த்டே பாடுறது என்ன பாடுற சொல்லி அழித்து வந்துருப்பேன் நான் பாட்டு என்னடா படிக்கிறதுக்கு படிக்கிறதுல கேட்க வேண்டாம் சரி தமிழ்ல படிப்புமா அப்படி ஹாப்பி பர்த்டே டு எனக்கு ரீச் பண்ணுது ஹாப்பி பர்த்டே அவன் படிக்கதே சும்மா சரியா அப்ப நான் இப்ப சரியா 1 2 3 சொல்லுவேன் சரியா அது ஆங்கிலத்தில் சொல்லுவேன் கஷ்டப்பட்டு 3 சொன்னா வெடிக்கணுமா சரியா பட்டணும் மாமா 1 2 3 ஸ்டார்ட் படிக்கல படிக்கல அடே ஓ படிக்கல ஓ படிக்கலாமா சரியோ பறந்து போச்சு இவனுக்கு ஒரு படிக்க ரெடி கொடுக்க வேண்டாம் அவளுக்கு இந்த ரெடி கைதுங்க ஓகே இவ்வளவு பைசா சரி பெற்ற ரதியமாக தான் ரதியமாக தான் சரி சரியோ மதியமாக வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எல்லாரும் நன்றி மிகடியா நீங்க சொல்லல 4 மணி ஆயிடுச்சு பசிக்கு அது வெட்ட வெட்ட நல்லா ஆகணும் கிஸ் பண்ண வர
சரி ஓகே தெரியாச்சோ வெயிட் பண்றான்டா இந்தா தெரியாச்சோ தெரியுடா நானே தீத்துறேன் அவனுக்கு நான் தீத்துறானே அவனால பெரிய பெரிய உண்டா கொடுங்க அடிக்கடி போடுறான் அடிக்கி போடுறான் அவனால இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ கேக்கெல்லாம் பட்டியாச்சு ஒரு 5 நாளைக்கு முந்தி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட அம்மானே அவள் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தாங்க என்ன நடந்துட்டு யோசிப்பீங்க 2 நாளைக்கு முந்தையா நாளுக்கு வந்து என்ன சரியாகிட்டு வந்து கொண்டு வந்தேன் என்ன அப்போ அதனால் வந்து இப்போ கேக் ஒன்று தீத்துற மாட்டான் தெரியும் என்ன செய்ய வேணும்னா இவ்வளவுதான் சொட்டு மருந்து சரியோ என்னது கேக் ஓட்ட தெரியுமோ என்னதுக்கு அது இப்ப வந்தவன் இப்ப 2 லட்சம் பேர் நம்ம யூடியூப் சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்கம்மா அதுக்கு தான் கேட்க பண்ணேன் சரி போய் இடியா ஓகே மகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு சந்தோஷமான தருணம் இந்த தருணம் என்ன கேக் வெட்டுறது என்றால் இந்த ஒரு கேக் வெட்டுறதுக்கு எத்தனை பேர் ஏங்கி கொண்டிருப்பாங்க மேலே இப்போ யூடியூபர்னு இப்போ வீடியோ அப்லோட் பண்ணி கொண்டு நிற்கக்குள்ள வந்து அம்மா வந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டு அதை காட்டுறேன் உங்களுக்கு தெரியும் மனுஷன் என்னண்டா உனக்கு 2 லட்சம் கே வந்துதுரா 2000 கே வந்துதுரா தெரியும் அடுத்து என்ன என்னோட காய்க்கிறதுல அடுத்து தெரியும் 2 லட்சம் கே வந்து 2000 கே வந்து சரியா அந்த டைமுக்கு போட்டிருக்கா வீடியோ எல்லாரும் சொல்லிக்காங்கண்ணே ஓகே உண்மையில வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உண்மையில ஒரு சந்தோஷமான தருணம் இந்த கேக் பண்ணது அடுத்து நிறைய பேர் வந்து சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிக்குவாங்க சமைச்சபடியும் இல்லை மத்தியான சாப்பாடு கூட இரவு சாப்பாடு அது என்னடா இப்போ செய்யற எங்கட புது சமையல் லேட் பண்ணித்தாங்க ஒன்றும் செய்யலாது ஏன்னா செப்பு தான் கொஞ்சம் லேட் ஆயிட்டாங்க இப்போ நீங்கள் உங்க சமைக்க முறையில் அதில் இன்னொரு சந்தோஷமான செய்தியா அதாவது அனுஷனை நேசிக்கக்கூடிய ஒரு ஆள் வந்திருக்காங்க இங்க ஆடுறா பாய் நான் சொல்லிக்கேன்னா அதிகமா சொன்னதானே உங்ககிட்ட ஒரு ஆள் வந்திருக்காண்டு யாருன்னு தெரியுமா யாருன்னு தெரியுமா சரி அனுஷன் கண்ண போடு சொல்றேன் கண்ணமுடியும் சொல்றேன் ஆளை கூட்டிட்டு வரேனா சொல்லத்துல பத்து சொல்லு எல்லாரும் கண்ணமுறை சாட்ல கையில கேட்க போறீங்க இல்லையா இல்ல எப்படி சரியா கண்ண போடு நான் 10 எண்ணு வாங்கலாம் ஓகே கண்ண போடு எப்போ கண்ண முடிச்சாங்க 1 2 3 4 5 6 7 என்னத்தை கொண்டாடுறியா பயமா இருக்கா டேய் ஓகே பாத்து கண்ணத்துற கையில பாம்பு கொடுத்து தருவில லக்ஷன் என்ன பாய் நன்றி 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 நன்றிடா பாய் ஜெயிச்சிட்ட மாறா ஜெயிச்சிட்டமா சந்தோஷம் என்ன அப்ப தம்பி கேட்க வேண்டியது வாங்க எப்போ வந்து அப்ப கண்ணீர் வந்து ஒளிச்சு தராவே ஆறா தம்பி மதி ஓடியா வா தம்பி ஓடியா லட்சணம் தம்பி ஓடியா ஆள் கால் பண்ணார் எனக்கு ஃபங்க்ஷன் ஆட்ட சொல்ல வேணாம் நான் வருவேன் நன்றி சரியோ நல்லா கேக் தம்பி வந்தியா வரகாம நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்க இல்லை ஒன்றை கெடுது எப்படி லட்சம் சொல்லல எனக்கு வீடியோ பார்த்துங்களா வீடியோ சொல்கிறோம் ஒரு விருந்து ஒன்று இருக்கு கேட்கலாம் மட்டும்டா 12 மணி இரவு வாகுல டேய் சொல்லப்போனா என்ன சொல்றது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இப்ப அந்த பாசம் காட்டக்கூடிய ஒரு நபர் நான் சொன்னா அந்த வாக்கு கட்டுப்படுவான் அப்படி வந்துருக்கா ஓ சத்தியமா அப்படி ஒரு அன்பெல்லாம் கிடைக்கிற கஷ்டம் தான் மேலே வந்து இந்த நிலையில வந்துருக்கா ஆளும் சொல்லி செய்யுதானே யூடியூப் சேனல் செய்யறான் சந்தோஷமா இருந்துச்சோ வாழ்த்துக்கள் நன்றி 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 2 லட்சம் வந்து தம்பி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணது அடுத்து வந்து சப்ஸ்கிரைப் வாழ்த்து சொல்றதுக்கு வந்தது உண்மையில சந்தோஷம் எங்கள் ஊடாக வந்து ஒரு பயன்பெற்ற ஒரு தம்பி என்று தாண்டி ஒரு கூட போது சகோதரமா ஏன்னா எந்த ஒரு தருணத்தில் நிற்கும்னு சொல்லி ஆசைப்படுற ஒரு பொடியன் என்ன நன்றி இவ்வளவு தூரம் வந்ததுக்கு சாப்பிடுவோம் எல்லாம் சாப்பிடுவோம் தம்பி சாப்பிடுதலோ கதைக்கு விரும்பிடலோ சரியா கதைங்க மைக் தரேன் இல்லைங்க
அரிசியில் வந்தது இந்த வாழ்ந்து வந்தது அரிசி செஞ்சு செஞ்சு ரொம்ப சந்தோஷம். நன்றி 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 நன்றி. கண்டிப்பாக வந்து பெருமையாக இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால் நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த வேலை செய்யாமல் வீட்டில் கிடக்கிறவங்க வந்து தம்பியாக்கெல்லாம் பார்த்து திருந்துடும். இப்படி இந்த நிலைமையிலையும் வந்து கதைக்கிறது சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து கதைக்கிறது தட்டுப்படுற அண்ட் வந்து அதை தாண்டி இப்படி இருக்கிறவங்க எல்லாம் வந்து மீடியாவெல்லாம் வாரத்துக்கு பயப்படுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி வந்து வீடியோவில் வந்து கதைச்சது அண்ட் வந்து தம்பி தனியாக யூடியூப் சேனல் செய்கிறன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். அது அவனுடைய முயற்சி. கண்டிப்பாக நன்றி நன்றி. எவ்வளோ தூரம் நன்றி. நன்றி நன்றி நன்றி. எப்போ மறக்கல அது. நன்றி. அப்போ சாப்பிடுவது ஒரு கிஃப்ட் ஒன்று வந்தீங்களாப்பா எங்களுக்கு. எங்கடாப்பா எடுத்துவாங்க. ஒரு பொம்பளை பிள்ளோட இந்த கிஃப்ட் ஒன்று அனுப்பிக்காங்க. ஓ சீரியஸா? நம்மளை வரைஞ்சி 2 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. தெரியுதோ? வடிவாய்க்கிறாப்பா. அது பென்ஷனால வரைஞ்சிக்காங்களா? இது ஒரு சத்யா கூடிய ஒரு நபர் அனுப்பியிருக்காங்க. சத்யா நபர் ஒரு பொம்பளை பிள்ளை அனுப்பிடுறாங்க. பொம்பளை பிள்ளை சரி ஒரு சந்தேகம் தான் ஒரு பொம்பளை பிள்ளை கிஃப்ட் அனுப்பிக்கிற நமக்கு. இருக்கிற வாசிங்க ஆகும். ஃபோட்டோ பார்க்க வாங்க. எப்படி நல்லா இருக்கும்? நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. எங்க கேசத் படி. எங்க டீம் இருக்கிறார்கள். நீங்கள் அதை யோசிக்கிறதா படி. மாபெரும் சபையில் நீ நடந்ததால் உனக்கு நீ படிச்சது நல்லா இருக்கு. படியா இந்த இடத்துல நானும் சரியா? மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். என்ன மாற்று குறையாத மன்னவன் இவன் என்றும் போற்றி புகழ வேண்டும். அதாவது விளங்கிருக்க உங்களுக்கு விளங்க சொல்லுவா. மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். மாற்று குறையாத அதுக்கான விளக்கத்தை சொல்லணும்டா. சொல்லி பெரிய சபையில் மாலை விடணுமா? நீங்க எனக்கு பாசிகம் வந்து சொன்ன நீங்க என்னண்டு பொருள் நீ வாசி நான் பொருளை சொல்றேன். அதாவது மாற்று குறையாத மன்னவன் இவன். நீங்களே சொல்லுங்களேன் ஐயா அதில் விளக்கத்தை. உங்களுக்கு விளங்கப்படுத்த தனியா படிப்பீங்க. படி தமிழ் பாட வாத்தியார். அவன் பாய்ச்சி இவன் பாய்ச்சி நான் பாய்ச்சி விளக்கத்தை சொல்லுங்களேன். அப்போ எழுதுனாக்கள் விளக்க நம்ம யாரும் அனுப்புறோம். சத்யா என்ற பேர்ல அனுப்பிக்காங்க. இந்த 200 சப்ஸ்கிரைப் இந்த பாருங்க. சப்ஸ்கிரைப் வீடு தேடி வந்துருக்கு இந்த பிரேம். காலையில வந்தோம். காலையில வந்தது. நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்கு. தந்தால் உண்மையில வந்தபடியா ரசிச்சு நம்மட போட்டோலாம் போட்டு தெரிஞ்சாங்களா? கீறிச்சாங்களா பென்சிலால? அவதான் கீறினா சரியா? விளையாடல இருந்தீங்க இல்லை இலங்கையில இருந்தீங்க? இலங்கையில இருந்து. கடவுளையா? நன்றி நன்றி நன்றி. இதை அனுப்பிய சத்யாண்ணே. சத்யாவுக்கு சத்யா அக்காவா என்ன ஆரம்பிக்கா? சரியோ? அப்ப நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்றோம். நன்றி. கிஃப்ட் கிடைச்சிருக்கேன். இன்றைக்கு கிஃப்ட் கிடைக்கும். சரியோ? அப்ப நிறைய நேரம் வந்து வெயிட் பண்ண வச்சுதான். தம்பி நல்லா இருக்கோ? நல்லா இருக்கோ? ஓகே. அப்ப சாப்பிடுவேனே பிரசாந்தங்கனே யோசிச்சு கொண்டிருக்கேன். 10 வாட்டி சொல்லி நீ சாப்பிடணும். குளிர்ச்சியா வருது. சரி ஓகே சாப்பிடுமா. இனி வெயிட் பண்ண வைக்கல. எனக்கும் பசிக்கு கிடங்க. சரியோ? ஓகே சாப்பிடும். நன்றி சந்தானுக்கு. ஓகே நம்ம கையால வந்து பார்க்கணும் என்ன இந்த எங்கட விருந்தானே. சரியோ? உனதான் தருவேன். சரியோ? உனக்கு சிக்கன் பையா எடுத்து அண்டீஸ்ல சரியோ? யோசிக்க தேவையில்ல. அது வரும் பின்னால. சொதிய பாரு பிரியாணி சொதியெல்லாம் வரும்.
அது இப்போ இல்லைம்மா சாப்பிட்ட பிறகு கொடுக்கணும். ஆ இந்தா பிரசாந்த். தேங்க்யூ. ஓகே வெல்கம். பா இவங்க நல்லா பகிர்ந்து விட. அப்போ நான் இப்போ சாப்பாடு இறங்கிக்கேன். அப்போ நீங்கள் சாப்பிட்றேன்னு என்ன பாஸ்மதி அரிசி கண்டு நாங்கள் அறிஞர் நூடுல்ஸ் பாசுமதி காயலடா நூலுக்கு உடைச்சி போட்டு தூளாகி போட்டு தண்ணிக்கு போட்டு வச்சு அப்படி இருக்கு. அதிகமாட சமையல் சாப்பாடு எப்போ வேண்டு பார்ப்போம். நல்ல குழம்பறிக்கை எடுக்கா. மூணு போத்தல என்ன இருக்கும் போல என்ன கூட தான் இருக்கு. நடந்து சொல்ல நீங்க யோசிப்பீங்க இந்த பிரியாணிக்கு வந்து சொல்லிட்டு நான் காட்டுவேன். சோதி உண்மையில சோதிடா. டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி பார்க்க மாட்டேன். எல்லாரும் செய்கிற மாதிரி செஞ்சேன்னடா ட்ரெண்டிங் என்ன இந்த பொறுப்பை படி செஞ்சீங்க. நாங்கள் அவன் சொன்ன ஸ்பெஷலாக கொஞ்சம் இருக்கணும் வேண்டி அதான் சொதி வச்சுக்க பிரியாணி. நான் இப்போ கேட்டேன் நான் வந்து இப்போ ரதையாமட்டு ஏன் நீங்கள் சொதி வைக்கிறது எந்த ஊரில் அப்படி பிரியாணிக்கு சொதி வைக்கிறேன் இவனில் தான் உடல் நம்பி என்ன போட்டுன்றார் இவனில் தான் டவுட் வரது. அது என்ன பிரச்சனைனா அவனுக்கு ஓடுச்சுன்னா ஸ்பெஷலாக செய்யணும் வண்டி அதில் சொதி வச்சுக்கிறது. ஓ சட்டி எடுத்து வழக்கமாக நீங்கள் பிரியாணியில் இறச்சி ஃப்ரெட்டி ஒரு பொரியல் வச்சு எப்படி இருக்காங்க ரிவ்யூ சொல்லணும்டா. நல்லா இருக்கு. உங்களுக்கு எப்படி கொஞ்சம் உரைப்பா இருக்கு என்ன கடன் கணக்கா இருக்கியா உங்களுக்கு? நாங்கள் எல்லாம் அளவு தானே போட்டு சரி நாங்கள் அளவுக்கு தேவையான பொருட்கள் சமையல் வெங்கானே ஆக்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கானே கல்யாணம் வீட்டில் சமைக்கலாம். கல்யாண வீடு ஓடுற கொடுக்கலாம் நீங்கள் நினைச்சா எடுக்க மாட்டோம். இல்லடா சின்ன ஓட தான் எடுக்க மாட்டேன் பெரிய ஓட இருப்பான். இல்லடா அப்படி ஆச்சரியம் இருக்கும். அப்புறம் 1500 பேரில் 700 பேர் மரணம். ரதியம்மா சமையலை பற்றி ரதியம்மா கிட்ட வந்தான்னு சொல்லணும். சமையலை பற்றி சொல்ல தேவையில்லை அந்த மாதிரி தான் இருக்கு. உண்மை சொல்றியா? நீங்க ஒரு சூரமீன் பாயாசம் வச்சிருந்தீங்க. பாயாசம் நாங்களும் வீடியோ பார்த்துறாப்ப எங்களுக்கு ஆசையா பேத்துறாப்ப செய்யறதுக்கு வரலாம். தண்டாச்சு 3 நாள் அனுப்பிடுவோம். அதாவது எப்படி என்னடா பாறை சூரமீனா பாறையும் சூரிய ரெண்டுன்னு எப்படி சொல்லுவோம்னா இப்போ தம் பிரியாணி மாதிரி இருக்கு சேர்த்து சாப்பிடு அப்படி நல்லா இருக்கு. சிக்கன் நல்லா அவிஞ்சு மறிச்சு அதிகமாக சமையல் என்ன சொல்ல வேணும். அதெல்லாம் வீடியோ 300 நல்லாவது வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் என்ன தெரியா மாதிரி கவனிப்பா அந்த வீடியோ கட் பண்ணுவாங்க. ஏன் இல்லை நீங்கள் இப்போ சொன்னானே சோறுவோட சொல்ல நான் வேணாமன்ட்டு வேணானே இப்போ கட் பண்ணாடி பாரு வேணா நீங்கள் சாப்பிடுற கண்பட்டு வீடியோக்கு முன்னாடி காணு வைக்கணும் அதுக்கப்புறம் வீடியோ கட் பண்ண எங்கடா அடிக்கடி சண்டை போடுறதுனா அதான் அப்போ நைட்டு ரேட் இருக்கு எல்லாருங்க. இப்போ திவானு ஸ்பெஷலாக ஒன்று கேட்டிக்காண்டா பை. சொல்லுங்க என்ன என்ன வேண்டு சொன்ன ப்ரோ மானம் போய் இதே ப்ரோ தப்பானே பார்க்கல. அப்படியே ஒன்றும் இல்லை. நாட்டுக்கோழி பொரியல் ஒருபடி நாட்டுக்கோழி கஞ்சனும் நாட்டுக்கோழி ஃப்ரை ஒன்று செஞ்சுட்டான். சூரமீன் பாயஞ்சேரியல் கடியண்டா இப்போ இவ்வளோ முடியல பார்த்தியா பிரியாணி சொதிமாயி நீங்கள் சூரமீனை பாயாசம் செஞ்சு கஞ்சி ஆச்சு அந்த காமினேஜ் ஒரு பாப்பண்ண கொஞ்சம் போனா என்ன சொல்லிதா நீ முருகா என்ன பிரியாணி இன்னும் சொல்லி வச்சு கிழங்கு சொல்லி வச்சியா உருளைக்கிழங்கு சொல்லி சாப்பிட்டு பாரு வீக்கெண்டு இது தயிரோட சேர்த்து பிரியாணி அப்புறம் நெருங்கி போல பார்ப்போம். நல்லா இருக்கும். நாங்கள் போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கும் வந்தா காட்டுவோண்டா ஒன்றும் நல்லா தான் இருக்க முடியும். சாப்பிடு நல்லா இருக்க முடியும். சாப்பிடுண்டா கொஞ்சம் ஊற்றுங்க. காணுங்க எனக்கு கொஞ்சம் ஊற்றுங்க. இவன் சாப்பிடாமே தான். சரி ஓகே டீம் அப்படி சாப்பிடுவாங்க. நல்லா தான் இருக்கு பார்ப்போம் கூட வேண்டா கொஞ்சம் வச்சுக்கணும் இல்லானிக்கு நாங்கள் 2 நாள் வாழணும். சொதி அந்த மாதிரி இருக்கு.
நீ வாயில் வைக்கல குறுக்க வந்து சொல்லி சமைச்சவங்க அப்படி சொல்ல வேண்டாம் கொஞ்சம் இதாக இருக்கும் சந்தோஷமா இருக்கு நல்லா இருக்கிறேன் இப்போ டிஃப்ரெண்டாக தான் இருக்கு அதான் ஸ்பெஷல் ஐட்டம் வெண்டையில இருந்து அதை நம்ம அறிமுகப்படுத்துவோம் பிரியாணி சமைச்சிங்கன்னா அந்த என்ன பிரியாணி சொதி வைங்க கிழங்கு சொதி கல்யாணம் விட்ட போனேன் இன்னும் டவுட் எனக்கு பிரியாணிக்கு அந்த கறி மட்டும் தான் ஆக்கணும் அதானே பிரியாணின்றது சோத்து தானே சொல்கிறானே பிரியாணி சோறு ஒவ்வொன்றுக்கும் காம்பினேஷன் நம்ம இருக்கு புதுசாக ஒன்று பிரியாணி கரையெல்லாம் போடுவோம் ஓ நல்லா இருக்கு கிஷோப் தான் அந்த காப்பிரைட் பண்ணணும் சமைச்சவங்களுக்கு என்ன இவ்வளோ சமைக்க இல்லைண்ணா என்ன மோதிரம் போடு கையில் மோதிரம் தெரியல நீ என்ன கலட்டி போடுறதுக்கு மோதிரம் இல்லைடா கையில் என்ன இது இந்த கிட்ட கேமரா கொண்டு வரான் என்னோட கையில் மோதிரம் வைக்காண்டு இது எப்படி பார்த்தியா நீ சொன்ன உடனே கிட்ட கொண்டு வரான் எந்த அவனும் சேர்ந்தான் சமைச்சவன் அடிக்கடி போடு அதிகமாக சொல்லே நம்ம இது என்ன என்ன புதிச்சா சாப்பிட்றேன் சொல்லிட்டு முட்டை பொரியலுக்கு அடிமை நான் இப்போ அதை தான் சொல்லி கொண்டு வந்தேன் அது ஒரு அதே அப்படியே நான் காலையில் 11 மணிக்கு முட்டை பொரியல் தான் எஸ்கேண்ணா காலையில் 11 மணி உங்களுக்கு காலையிலேடா எங்களுக்கு எனக்கு அதிகாலை அது தெரியாது காலையில் 12 மணிக்கு போகிறான் மதியம் ஓகே மக்களே பெரிய ஒரு விருந்து ஒன்று முடிஞ்சினேன் எப்படி சாப்பாடு மதியமான ஸ்பெஷல் வாயில் சொல்லிடலாம் எனக்கு சொல்லிதான் ஆளு உரைப்பா இருக்கும் அம்மா என்ன கொண்டியானியோ நல்லா இருந்த சாப்பாடு வந்தவன் தான் சாப்பாடு கச்சான் வாழைப்பழம் இந்த சாப்பாடு என்ன வரதாச்சானோ நான் காட்டுமே பாய் பாத்துல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் யோசிக்கிறதுக்கு அம்மா யோசிக்கல வாழைப்பழம் பேசுறேன்டாச்சு அப்படியே படைக்கலாம்டா இது வீட்டு மரத்து அது இப்ப என்னங்க வளம் இது மரத்தில் இல்லையா வளம் அங்க வளர்த்து என்ன வீட்டை நாங்கள் மரத்துல இருந்தா பழமா சாப்பிட்றாங்க எனி டைம் சாப்பாடுண்டா இங்கே வந்தேன் சதிய மாட்டேன் என்ன கொண்டு தருவா சாப்பிடு நான் சொன்னேன் அப்பயும் அமைக்க முடியும் அடிங்க சாப்பிடு காலம் பொறுத்துற வாழைப்பழம் உனக்கு தான் ஒட்டுக்குள்ளே சாப்பிடுவான் அப்படியே சரிம்மா என்னண்டா நம்ம எல்லாம் கொஞ்சம் குரங்கு நேரத்துல இருந்து மாறி வந்து அவன் இன்னும் மாறல இப்ப நீங்க வாரண்டா எல்லாருக்கும் உங்களுக்கு வேணும்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க கொடுக்க அப்படியே சாப்பிடுவான் அது மருந்தடிச்ச பழத்துல சாப்பிடுன்னு மரத்துல அஞ்சு என்ன சாப்பிடு சாப்பிட முடிய ஒரு டான்ஸ் ஒன்று இருக்கு உங்களுக்கு டான்ஸ் போகலாம நீ அவங்களுக்கு ஒரு சின்ன வேலை அடைத்தால இப்ப அவங்க இப்போ வலிக்கிட போறாங்க ஏன்னா சாப்பாடு நன்றி அவர் தாண்டி வந்து இந்த எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு விட்ட சப்ஸ்கிரைபருக்கு நன்றி ஆனா முதலாரும் சமைச்சு நல்லா இருக்கு அது பெருமை போகணும் என்ன பிரச்சனைண்டா கிராமத்து முறையான சாப்பாடு தானே இந்தியாவில் வந்து ஸ்பெஷல் அதில் இருந்தால் அவங்க பிரியாணி சமைக்க கொஞ்சம் தட்டு விட அப்படின்னாங்க அதில் மற்ற சாப்பாடுலாம் நல்லா இல்லை இது பிரியாணிலேயும் ஸ்பெஷல் பிரியாணி சொதி அந்த காம்பினேஷன் இனி வந்து அந்த இதெல்லாம் அறிமுகப்படுத்துவாங்க தானே இந்த தயிர் என்ன அந்த வெங்காயத்தை தயிர் எதில் தயிர் பச்சடி அதெல்லாம் கொடுக்காம நீங்கள் பிரியாணிக்கு சொதி கொடுத்தேன்ல சரியோ அப்போ வந்து சந்தோஷம் மேலே தியோனாக்கள் அவங்களோட வேலையை விட்டுட்டு இப்போ நாங்கள் கூப்பிட்ட அழைப்புக்கு சரியோ அப்போ அழைப்பு ஏற்று வருகை தந்த எங்கள் என்ன அன்பு நண்பன் திவானு அவர்களுக்கும் மற்றும் பிரசாந்த் மற்றும் கிஷோர் எங்கள் அனைவருக்கும் இந்த இடத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் எதிர்பார்த்து வந்து வேறு நாட்டுக்கோழியாரா நீங்க அப்படியோ வாழைப்பழத்தை ஒன்றை பிச்சு கொடு. சரி இல்ல இல்ல அது ஒரு ஷிப்டாவது எழுதி கொடுத்து இந்தா ஒரு கிஃப்ட் சரியோ ஒரு ஆள் கிஃப்ட் தந்தாலும் அவமதிக்க கூடா. என்னடா அது கச்சான கிஃப்ட் தானா இந்த டைம்ல கச்சா தறி கணக்கு எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாரு. சரியோ அப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுள்ள அப்புறம் உண்மையிலே வந்து இந்த ஒரு சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு பெரிய ஒரு பங்காற்றிய உண்மையிலேயே எங்களை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை உறவுகளுக்கு இந்த இடத்துல நாங்கள் நன்றிகள் சொல்கிறோம். இப்போ 2 லட்சத்தை நாங்கள் கேக் வெட்டி கொண்டாட மாட்டோம். அதை கொண்டாடுறதுக்கு ஒரு என்ன ஒரு இதை தந்த எங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு நாங்கள் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள அப்புறம் உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ நாங்கள் ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியாக பேர் சொல்ல போனோம்னு சொன்னால் உண்மையிலே வந்து அது என்ன சொல்கிறது நான் மிஸ் பண்ணிடுவேன். சில மிஸ் பண்ணலாம். இப்போ டென்ஷன் இல்லை யோசனை இல்லை நாளைக்கு கோச்சு வழக்கு வர இருக்குது அந்த யோசனையில் வந்து நாங்கள் மிஸ் பண்ணிடலான்னு. அப்போ அதனால் வந்து இப்போ நாங்கள் பேரை குறிப்பிட்டு சொல்லாமல் வந்து எல்லாருக்கும் பொதுவாக எங்களுக்கு சப்போர்ட் இருந்த அத்தனை உறவுகளுக்கும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் நண்பர்கள் பண்பர்கள் உள்ளர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும்
எல்லாம் புது புது உறவுகள் நண்பர்கள் அப்படித்தானா பண்பர்கள் என்னக்குள்ள வந்து நல்ல பழக்கங்களை சொல்லித் தரவர்கள் உள்ளர்கள் என்னக்குள்ள வந்து அருகில் உள்ளவர்கள் இனி நேரில் உள்ளவர்கள் சண்டை நான் சொல்லலே அதை நான் சொல்லலே சரியோ எதிரிகள் உங்களா இருக்குன்னா நான் சொல்றேன் எதிரிகள் இல்லைன்றாலும் நம்மளும் வளர்ற கஷ்டம் என்ன எதிரிகள் துரோகிகள் முக்கியமாக சொல்லுவேன் என்ன துறைகள் அரைவாசி பேர் நம்மளை வளர்த்து விட்டதும் அது நாங்கள் எந்த இடத்துல சொல்லிக்கொள்ளும் கூட இருந்து குளிப்புரைச்சி நல்ல முதுகுல ஆப்பிள் இறக்கப்பட்டு போனாங்க இருக்காங்க அவங்களுக்கும் நன்றிகளை நாங்கள் இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொள்ளப்புறோம் உண்மையிலே சந்தோஷம் எல்லாருக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொள்ளப்புறோம் ஓகே மக்களே இந்த அளவிலோட நாங்கள் வீடியோ வந்து முடிச்சு கொள்றோம் இன்னும் 3 லட்சம் சப்ஸ்கிரைபரை நோக்கி இப்போ நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கோம் என்ன அதாவது இப்போ 201 கால் தடம் எடுத்து வைக்க அப்புறம் 300 இதை நோக்கி இது உச்சம் எங்கே தெரியாது என்ன கடைசி உயிர் இருக்கும் வரைக்கும் உச்சம் வரும் என்ன அது எல்லாம் அப்போ இருந்தானே தெரியும் அப்போ நாங்களும் வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள அப்புறம் அப்போ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றோம் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம் பாய்